அந்த நரகத்தினுடைய கடுமையான பணியில் போடப்பட்டவன் சொல்வானாம், அந்த நரகத்தினுடைய குளிரை தாங்கிக் கொள்ள முடியாமல் என்னை நரகத்தினுடைய வெயிலிலே வெப்பத்திலே போட்டு விடுங்கள் என்று கதறுவானாம். 1000 பேர் ஒரே நேரத்தில் ஒரு மனிதனை ஊசியால் குத்துகிறார்கள், எப்படி இருக்கும்? அது போன்று அந்த நரகத்தினுடைய குளிர் இருக்குமாம். இமாம்கள் சொல்வார்கள், நரகத்தினுடைய குளிர் நரகத்தினுடைய வெப்பத்தை விட 1000 மடங்கு பயங்கரமானது. இப்படிப்பட்ட மிக பெரும் நரகத்தினுடைய சிறு துளிதான் இந்த உலகத்திலே குளிராகவும் வெயிலாகவும் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் வெயிலை தாங்குவதற்கும் குளிரை தாங்குவதற்கும் நமக்கு கருவிகள் உள்ளது, ஆடைகள் உள்ளது. அப்போ நாளை மறுமையிலே அந்த நரகத்தினுடைய வெயிலையும் அதைவிட பயங்கரமாக இருக்கக்கூடிய அந்த நரகத்தினுடைய குளிரையும் நாம் எப்படி கையாள முடியும்? அங்கே நமக்கு ஆடையெல்லாம் கொடுக்கப்படாது. நரகத்தினுடைய வெயிலை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆடை கொடுக்கப்படாது. நரகத்தினுடைய குளிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக சொட்டர்கள் கொடுக்கப்படாது. அங்கே அப்படிப்பட்ட அந்த பயங்கரத்தில் இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய அமல்கள் மட்டும்தான். சொர்க்கத்திலே இரவு பகல் அல்ல. சொர்க்கத்திலே இரவு பகல் என்பது கிடையவே கிடையாது. அங்கே ஒரு மனிதனுக்கு நிம்மதியான வாழ்க்கை மட்டும்தான் இருக்கும். அது வெயிலா பகலா இரவா என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. ஆனால் அவனுக்கு அங்கே சுகமான வாழ்க்கை மட்டும்தான் இருக்கும். ஆனால் நரகம் என்பது அப்படிப்பட்டது அல்ல. சாதாரண இந்த உலகத்திலே சிறிதளவு குளிரை வெயிலை தாங்க முடியாத நாம் அப்படிப்பட்ட அந்த நரகத்திற்கு சென்று விட்டோம் என்று சொன்னால் நாம் எண்ணி கூட பார்க்க முடியாத கஷ்டங்களை அனுபவிப்போம். அல்லாஹ் அதிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக.